காசாவில் தொடர்கின்ற மனிதாபிமான பேரழிவு, இஸ்ரேலிய படைகளின் புதிய தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி கருத்துக்கள் உள்ளிட்ட கடந்த 24 மணி நேரத்தின் முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் தருகின்றோம். உயிரிழப்புகள், அரசியல் மோதல்கள் மற்றும் உலகின் எதிர்வினைகள் அனைத்தும் இங்கே. காசாவில் இஸ்ரேலிய குண்டுவீச்சு, 40 பேர் பலி, அகதி முகாம்கள் தாக்கப்பட்டது. இஸ்ரேலிய படைகள் காசாவின் அல் மவாசி பகுதியில் உள்ள அகதி முகாம்களை நேற்று இரவு குண்டுவீச்சு செய்தன. இதில் 18 குழந்தைகள் உட்பட 40 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஹமாஸின் பதில்: தங்கள் போராளிகள் இஸ்ரேலிய டேங்கர்கள் 2 வெடிகுண்டுகளால் தாக்கியதாக அறிவித்துள்ளது. ஐநாவின் எச்சரிக்கை: காசாவில் உணவு மற்றும் மருந்து பற்றாக்குறை, பேரழிவு நிலை என்று குறிப்பிட்டுள்ளது. நிவாரணப் பணிகள் தடைப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு: காசாவை அமெரிக்கா கைப்பற்றும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேட்டியில் காசாவை அமெரிக்கா கைப்பற்றி பலஸ்தீனியர்களை எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு நாடு கடத்துவோம் என்று கூறியுள்ளது. எதிர்வினையாக எகிப்து மற்றும் ஜோர்டான் இதை உடனடியாக நிராகரித்தன. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு இந்த திட்டத்தை வரலாற்று மாற்றம் என்று வரவேற்றார். காசாவின் தற்போதைய நிலவரம்: மருத்துவமனை தாக்குதல் மற்றும் உணவு நெருக்கடி. மருத்துவமனை தாக்குதல்: இஸ்ரேலிய தாக்குதலில் இந்தோனேசிய மருத்துவமனையின் மேலாளர் டாக்டர் மத்வான் அல் சுல்தான் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். உணவு நெருக்கடியாக ஐநா தலைமைச் செயலகம் காசாவில் பட்டினி நிலைமைகள் உள்ளதாக எச்சரித்துள்ளது. உணவுக்காக வரிசையில் நின்ற பலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக புகார்களும் உள்ளன. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள், புதிய முன்மொழிவு. ஹமாஸ் 60 நாள் தற்காலிக அமைதி ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளது. இதன்படி முதல் நாளில் 8 பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். இஸ்ரேல் படைகள் காசாவின் சில பகுதிகளில் இருந்து பின்வாங்குவார்கள். அமெரிக்காவின் எதிர்வினைகள்: அமெரிக்கா இஸ்ரேலின் தற்காப்பு உரிமைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. ரஷ்யா காசா தாக்குதலை பன்னாட்டு சட்டத்தை மீறியது என்று கண்டனம் செய்துள்ளது. இந்தியா பலஸ்தீனுக்கான ஆதரவு நிலைப்பாடு நீர்த்து போனது என விமர்சித்துள்ளது. இந்த மோதல் எப்போது முடிவுக்கு வரும்? உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். காசா நெருக்கடி குறித்து மேலும் விரிவான செய்திகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.